பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்தில் ஏசப்பா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட ஆக்கினை எல்லாவற்றையும் அகற்றி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கினைகள்னா என்ன? பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உன் சத்துருக்களை விலக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு விரோதமா ஒரு மனித கூட்டம் எழும்பியிருக்கும், இல்லைன்னா பிசாசின் கூட்டம் எழும்பியிருக்கும், அதை எல்லாவற்றையும் நான் விலக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறதுனால இனிமே நம்ம எந்த தீங்கையும் காண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் ப்ராமிஸ் பண்றாங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சமூகத்துல இந்த வார்த்தையின் மேல கை வச்சு ஜெபிங்க. இந்த மாதிரி எனக்கு நீங்க சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தையை வாழ்க்கையில கிரியை செய்ய வைங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஸோ இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இதை பைபிளில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டோட உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். ஆகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூதாவின் ராஜா இருக்கான். அவன் விக்கிரக ஆராதனை செய்து கடவுளோட கட்டளைகளை மீறி நடக்கிறான். கேனான் தேசத்து தெய்வங்களை கொண்டு அவங்கள வணங்க வைக்கிறான். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏசப்பாவை விட்டு இவங்க எல்லாருமே வழி விலகிட்டாங்க. இவனும் விலகிட்டா அந்த தேசத்தின் மக்களையும் விக்கிரக ஆராதனை செய்து வழி விலக வைக்கிறான். அக்னி தகனம் போன்ற பலிகள் எல்லாம் அந்த தேசத்துல செலுத்துறான். ஒருத்தவங்களை உயிரோடு அக்கினியில் போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரி பலிகளை செலுத்தும் போது கடவுளோட கோபம் பயங்கரமாக தூண்டப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அசரியான்னு சொல்லி இன்னொரு ராஜா வரான். அவன் ஆகாஸ் ராஜா மீது படையெடுத்து யூதாவோட நிலத்தை எல்லாவற்றையும் ஆக்கிரமிச்சிடறான். இதனால கடவுளோட சாபம் அந்த தேசத்துல பரவுது. பலவிதமான பஞ்சம், நோயினால மக்கள் பயங்கரமான ஆளாகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகாஸ் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மகனாகிய எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வராரு. அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னா, கடவுளுக்கு மிகவும் பிரியமான மகனா நடந்துக்கிறாரு. கடவுளோட கற்பனைகளை மீறி நடக்கல. அவர் எந்த விஷயத்தையும் ஆண்டவருக்கு பிரியமா நடந்ததுனால மறுபடியும் ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசத்துல இருக்க சாபம் எல்லாம் நீங்கி போகுது. எசேக்கியா ராஜா நல்ல ஒரு திருப்பத்தை தேசத்துல ஏற்படுத்தும் போது மறுபடியும் கடவுள் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த பைபிள் இன்சிடென்ட்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி ஆகாஸ் ராஜா எழும்பி அந்த தேசத்துக்கு விரோதமாக கிரியை செஞ்சு அந்த தேசத்தை அழிச்சானோ, மறுபடியும் ஏசப்பா எசேக்கியா ராஜா மூலயமா அந்த சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட்டாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இடையூறாக இருந்து நம்ம வாழ்க்கையில் கிரியை செஞ்சுட்டு இருக்க ஒரு பிரச்சனைகள், சத்ருகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு நம்ம நடுவில் கர்த்தர் இருந்து எல்லா தீங்கையும் அகற்றி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த தேசத்துக்கு மறுபடியும் ஒரு செழிப்பு வந்ததோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த செழிப்பு மறுபடியும் வரும். எல்லா தீங்கையும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஆக்கினைகளும் எடுத்து போட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா சத்துருகளும் விலகி ஓடிடுச்சு. அதனால் உங்களுக்கு இனிமே நடக்கிற காரியங்கள் எல்லாமே நன்மைக்குள்ளாக தான் நடக்கும் சொல்லி ஏசப்பா இந்த நாளை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதை லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டோட ஒப்பிட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். நெல்சன் மண்டேலா ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னுடைய இளம் வயசில் என்ன மாதிரி கஷ்டத்துக்குள்ளாக ஆளானார் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நல்ல ஃபேமிலியில் தான் அவர் இருக்கார். ஆனால் ஒரு தேசத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. நம்ம தேசத்தில் அடிமைத்தனம், இனவெறி கொலை, இனவெறி போராட்டம் மிகவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை குறித்து ஃபீல் பண்ணுறாரு. இப்படி பல நாள் போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அவருடைய தேசத்தின் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப அவர் மன வலிக்குள்ளே ஆளாகிறாரு. அதுக்கப்புறமா ஆப்பர்தெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இனவெறி கொலைக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. ஆப்பர்தெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இதனால அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க. ஜெயிலில் வச்சதுக்கு அப்புறமாவும் உள்ளுக்குள்ள இருந்த அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்த அப்படி துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய அந்த தீரா அந்த வெறி அவரோட பிரசிடெண்ட்டாகவே ஆக்க வைக்கிது அந்த தேசத்துக்கு. நெல்சன் மண்டேலா தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், கருப்பு இனத்தாரில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அவர் தான். ஹி வாஸ் அ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? அவரோட லீடர்ஷிப் கீழே சமத்துவம் என்ற ஒரு கொள்கைக்கு நேராக அந்த தேசம் நடத்தப்படுது. நெல்சன் மண்டேலாவோட குறிக்கோள் என்னன்னா, என்னோட ஜனங்களும் எல்லார போல ட்ரீட் பண்ணப்படணும், சமத்துவம் என்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் அவரோட லீடர்ஷிப்குள்ளே செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது.
முடியுது. அவர் வந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். என்னென்னா, நம்ம எல்லாருமே உயரமாக தான் பறக்கிறோம். ஆனால் அந்த உயரத்தை அடைவதற்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நம்ம முயற்சியை கை விட்டுடக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த உயரத்தை நம்ம அடையணும்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து தாழ்மையான மனிதனாக தான் இருந்தார். கடவுள் வந்து அவரை வந்து ஒரு பிரசிடென்ட்டான நிலைமையில போய் உட்கார வச்சாரு. இதுதான் அவர் வந்து அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு பல சத்ருகள் வந்து இறங்கி கிரியை செய்து அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள இருந்த மன தாழ்மை, அந்த மக்களுக்காக அவர் போராடிய போராட்டம் அவரை வந்து ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக போய் உட்கார வச்சு நல்ல நல்ல காரியங்களை தேசத்தில் கொண்டு வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இதை தான் ஏசப்பா இந்த நாளை நமக்கு சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி மூலயமா. எப்படி உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க இறங்கி கிரியை செய்து உங்களை டோட்டலாக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடியே வந்து கடவுள் வந்து பெரிய ஒரு ஹையர் போஸ்டிங்கில் கொண்டு போய் நம்மளை உட்கார வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரியில் நடந்த காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் அவங்களோட சத்துருக்கெல்லாம் விலக்கி போடுங்க. இந்த வார்த்தையின்படி அவங்களோட ஆக்கினைகள்லாம் அகற்றி போட்டு அவங்க தீங்குல எல்லா காரியத்திலையும் நீங்கள் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தீங்கு காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையிலேருந்து நீங்கணும் ஏசப்பா. நீங்களே இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ ஆல்.